தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி, டெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாரு. அறிவு இருக்கிறவங்க தான் அறிவு திருவிழா நடத்துகிறாங்கன்னா அந்த அறிவு திருவிழாவில் பேசுகிற இவருடைய ஸ்பீச்சு எப்படி இருக்குன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இது எதையாவது மேற்கோள் காட்டி பேசுறது, இல்லை திமுக வரலாறு எப்படி இருக்குது, இல்லை என்ன நடந்துக்கணும், என்ன இது கொள்கை யாருக்குமே இல்லைன்றாரு. உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு கேட்டால் கொள்கை கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு போட்டி போட்டுட்டு தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர உங்களுக்கென்று சொந்தமான நடை கிடையாது, உங்களுக்கென்று சொந்தமான இது கிடையாது. ஏன்னா தேவராஜன் 50 பேர்னு போட்டுக்குது, மீதி 45 பேர் எங்கேப்பானா சார் ஆதியிலேருந்து நாங்கள் 5 பேர் தான் சார் இருக்கோம். இதே வேறு எந்த நம்பர், அந்த நம்பர் வேறு எதாவது இருக்கா, இதே தான் சார் அந்த நம்பர். பக்கத்தில் போனால் இது 23னா பக்கத்தில் 22 சார், அந்த சைடு 24, 23 இது ஒன்று தான் சார். 50 பேர் போட்டிருக்க தம்பி, 5 பேர் இருக்கிறோம், மீதி 45 பேரை கண்டுபிடிச்சி நீங்களே கொடுத்துக்குங்க. அப்போ என்ன பண்ணுவான், 45 அடிப்பான். இப்போ இவங்க என்ன பண்ணுறது, பிஓவில் ஃபார்மெல்லாம் இவங்க பிடிங்க வச்சுக்கோ, ஏடிஎம்கேலா அவங்க ஃபார்மே கொடுக்குறது. ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்மை காலத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திமுகவினரே இதை அதிகமாக செய்கிறாங்கன்ற மாதிரி அதிமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வானூர் ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன், அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம், அரக்கோணம், இப்படி லிஸ்ட்டு நின்றுக்கிட்டே போகுது. கட்சி தலைமை இதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டும் வைக்கிறாங்களே சார். திமுக சார்ந்த நபர்களால் பாலியல் தொந்தரவுன்றது இவர்கள் பொள்ளாச்சி விவகாரத்தில் எந்த அளவுக்கு கொந்தளிச்சாங்களோ அது அப்படியே தலைகீழ இருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் பண்ணுறது தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் வந்த அப்போவே நீங்கள் கனிமொழி கூட்டத்திலேயே ஆமாம் பெண் காவலர் இடுப்பை கிள்ளி அது ஒரு பெரிய பிரச்சனை, அந்த அம்மாவையே புகாரை வாபஸ் வாங்க வச்சதெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு தொடர்ச்சியான பல விஷயங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விஷயம் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அது ஏதோ அந்த அவரோட மட்டும் நிறுத்தினது, அவரை தவிர ஒரு யாரும் குற்றவாளி இல்லைன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த விசாரணை தீவிரப்படுத்துவோம், அதுக்கு பின்னாடி இருக்க சார் யாருன்னு கண்டுபிடிப்போம்னது. அரக்கோணம் இளைஞரணி நிர்வாகி அவர் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கடைசி வரைக்கும் புகார் பதிவு செய்யாமல் கடைசியில் அது பார்த்திங்கன்னா அந்த மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது நடந்தது. இப்போ இந்த இது அதிமுக குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்ணே நேரடியாக குற்றச்சாட்டு அந்த மாதிரி என்னை பல முறை சீரழிச்சிருக்காரு, வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறாருன்னு. வீடியோ எடுத்து வச்சு ஆன்லைனில் போடணும் மிரட்டுறதுனால 67 ஆக்ட் வந்துடும். ஆனால் மிகப்பெரிய குற்றம், பாலியல் பலாத்காரம் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லைன்றது தான் இந்த ஆட்சியுடைய காவல்துறை மற்றவர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சார், இது கட்சி பார்க்க அப்படின்னு பார்க்க முடியாது இல்லை சார். ஆனால் பொதுவாகவே இது திமுக பண்ணுச்சு அதிமுக பண்ணுச்சுன்றதோட தாண்டி சட்டம் ஒழுங்கு இதில் சம்மந்தப்பட்டிருக்கே சார். அதில் இப்போ கட்சிக்கே பயம் இல்லைன்ற மாதிரி தானே இருக்குது. இது ஒரு மோசமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை கவலைப்படாமல் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரே இந்த மாதிரி விவகாரத்தில் வீடியோலாம் வெளியே வந்தது பார்த்தோம். நடிகை, அதனால் நடிகை இல்லை, ஒரு பெண்ணோடு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இவர்கள் எவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்க, பெண்களுடைய இவர்களுடைய பார்வை, இந்த மாதிரி வழக்குகளில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், கட்சியை விட்டு நீக்கணும். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை இல்லைன்றது தான் ஒரு மோசமானது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி, டெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், தொடர்ச்சியாக இந்த எடப்பாடி அவர்களை காலு தெரியும் காரு தெரியும் அது மாதிரி ஒரு மாதிரி இந்த மாதிரி விமர்சனமே வச்சுட்டு இருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு சப்ஜெக்ட் நாலேஜே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஏற்றுக்கலாமா சார்? அவருக்கு கண்டிப்பாக 100% நான் உடன்படுகிறேன். ஏன்னா நீங்கள் அவருடைய இந்த 5 ஆண்டு கால பேச்சு பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தா ஒரு பெரிய அறிவார்ந்த இல்லை சப்ஜெக்டாக இவர் பேசியிருக்காரு இந்த கூட்டத்தில் அப்படின்னா எதுவுமே இருக்காது. அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது, சும்மா அப்படியே தான் விட்டடிப்பார் போவார். அதை 4 பேர் ரசித்து கூட இருக்கிறவங்க கை தட்டிட்டு சிரிச்சிட்டு போயிட்டு இருப்பான். இது வரைக்கும் இந்த அறிவு திருவிழா, அறிவு இருக்கிறவங்க தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க, அவர் தான் சொல்கிறாரு. அறிவு இருக்கிறவங்க தான் அறிவு திருவிழா நடத்துகிறான்னா அந்த அறிவு திருவிழாவில் பேசுகிற இவருடைய ஸ்பீச்சு எப்படி இருக்குன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, ஏதோ ஒரு மோட்டிவேஷன், இதை எதையாவது மேற்கோள் காட்டி பேசுகிறது, இல்லை திமுக வரலாறு எப்படி இருக்குது, இல்லை என்ன நடந்துக்கணும், என்ன இது கொள்கை யாருக்குமே இல்லைன்றாரு. உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குதுன்னு கேட்டால்
கொள்கை கிடையாது. இவர் வரலாறை பத்தி பேசுறாரு, ஆனா இவருக்கு என்ன வரலாறு இருக்குன்ற மாதிரி நீங்க எல்லாரும் கேட்கறாங்க. அதில் வந்து தமிழிசை கேட்ட ஒரு கேள்வி நல்ல கேள்வி. அறிவு சார்ந்து தான் உங்கள் இதில் எல்லோருமே பொறுப்புக்கு வரார்கள், அறிவு இருக்கிறவங்க தான் திமுகவில் இருக்கானா, நீங்கள் எந்த அடிப்படையில் வந்தீங்க சொல்லுங்கள், எந்த வகையில் நீங்கள் திமுகவுடைய தேவையாக மாறி வந்தீங்க, வாரிசுன்றதை தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தீங்க. இப்போ 13வது 14வது இடத்துல இருந்தவர் கலைஞர். எல்லோரையும் தட்டி தூக்கி மேலே வந்தார்னா ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த நாளை இருக்கு. கலைஞர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திமுகவில் இருந்தார். எம்ஜிஆருடைய துணையோட முதலமைச்சரானார். அதற்கு பிறகு 50 ஆண்டு காலம் திமுக தலைவராக இருந்தார். 50 ஆண்டு காலம் திறமையே இல்லாமல்லாம் இவர் இருக்க முடியாது. அவருடைய அறிவுசார் விஷயத்துலையும் இலக்கிய விஷயத்துலையும் மற்ற விவகாரங்கள்லையும் ஸ்ட்ராட்டஜி, அவர்லாம் யாரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கல, ஆனால் அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கும் பேசப்படுது. அப்படி கலைஞருடைய இது. அப்போ அந்த வழி தோன்றல் நான் கலைஞருடைய பேரன்னா, எப்போவுமே தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 14 அடின்னுவாங்க. அப்போ குட்டி 16 அடி பாஞ்சு அந்த குட்டியுடைய குட்டி 14 அடி பாஞ்சா 32 அடி பாஞ்சிருக்கணும். ஆனால் -32 அடி தான் இருக்கீங்க. உங்களுடைய பேச்சில் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோ எதிர்கட்சியோ நீங்கள் அட்டாக் பண்ணுறதெல்லாம் கொச்சையான சொற்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு போட்டி போட்டுட்டு தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர உங்களுக்கென்று சொந்தமான நடை கிடையாது, உங்களுக்கென்று சொந்தமான இது கிடையாது. ஏன்னா இவர்கள் வந்து எதையும் படிக்கிறது கிடையாது, எந்த விஷயமும் தெரியாது. சும்மா கூட இருக்கிறவன் ஏதாவது அந்த நேரத்துக்கு எழுதி கொடுத்தா அதை படிச்சுட்டு, அதனால தான் ஒரு வம்பில் மாட்டினார். இது சனாதனம் என்பது டெங்கு மலேரியா போல அழிக்கப்பட வேண்டியது. சனாதனம் குறித்த பார்வை திருமாவளவனுக்கும் உதயநிதிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, எப்படி சொல்றீங்க? திருமாவளவன் சனாதனத்தில் இருக்கிற அந்த ஜாதிய வேறுபாடுகள், ஜாதிய கூறுகள், அந்த வர்ணம், அதை தான் எதிர்த்து பேசுவார். ஓப்பனாக சனாதனத்தை இது பண்ண மாட்டார். சனாதனத்தில் பல வகைகள் இருக்குது, 3 வகைகள் இருக்குது. ஒன்று இந்து வாழ்வியல் முறைகளை பேசுறாங்க, இந்து தர்மத்தை பேசுறாங்க. சனாதனம் என்றால் இந்து தர்மம் வட இந்தியாலலாம். அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த இது ஜாதிய பிரிவுகள், வர்ணம். நீங்கள் இதை சனாதனத்தில் இருக்கிற இந்த பிரிவை நான் எதிர்க்கிறேன், மனிதனை பிறப்பால் இது பண்ணுறதை நான் ஏற்றுக்க மாட்டேன், இதெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டியதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே பிரச்சனை இல்லை. ஆனால் எவனோ ஒரு 20-25 வயசில் உங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு 30 வயசில் ஐயோ திராவிடம், ஐயோ திராவிடம், ஐயோ பெரியார், ஐயோ நான் பெரியார், ஐயோ நான் பேரன், இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல புது என்ன சொல்கிறது, புது போராளிகள், இந்த பட்டாசு போராளிகள். இவர்கள் வந்தோன்னா இவர்களை கூட்ட சேர்த்துக்கிட்டு இவர்கள் எழுதி கொடுக்குறது, தலைவர் அதை பேசுங்க, சனாதனம் டெங்கு மலேரியானுங்க ஒழிச்சு கட்டணும்னு பேசுங்கன்னா பேசிட்டீங்க. அது அவருக்கே தலைவலியாக போய் முடிஞ்சிருச்சு. 2 தொகுதியில் போயிடுச்சுங்க காங்கிரஸ். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் அழகாக பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி நம்ம இந்து தர்மத்தையே வந்து கேள்வி கேட்குறான், அவனுடைய கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க வராங்கன்னு முடிச்சு விட்டாங்க கதையை. மம்தாலாம் அலறி அடிச்சுக்கிட்டு மறுப்பு தெரிவித்தாங்க. ஆம் ஆத்மி அலறி அடிச்சுட்டு மறுப்பு தெரிவிச்சது. காங்கிரஸ் மகாராஷ்டிரா தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தாங்க. காங்கிரஸே நிறைய பேர் உள்ளந்து அவர்களுக்கு தெரியும், நீ எனக்கு என்ன வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசினேன்னா அதோடைய விளைவு என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் கோர்ட்டு கேஸு, பல மாநிலங்களில் கேஸு, அப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக விசாரிக்காமல் ஒன்றா சொன்னார், அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. இன்றைக்கி அந்த கேஸ் இருக்குது அவருக்கு எதிராக. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அமைச்சர்ன்ற பொறுப்போடு பேசுங்க, உங்கள் இஷ்டத்துக்கெலாம் பேச முடியாதுன்னு சொல்லிச்சு. அதற்கு பிறகு இவர் வந்து நடந்துக்கிட்டாரா? அமைச்சர்ன்ற பொறுப்பை என்னையுமே இது மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? இன்றைக்கும் கிருமி எது தாவேக்கா வந்து கிருமி அட்டை இப்படி பேசுறது. அறிவு திருவிழாவில் நாங்கள் அறிவு இருக்கிறவங்க தான் அறிவு திருவிழா நடத்துவோம். அதுக்கப்புறம் எங்களை பார்த்து போலீஸ்காரனை பார்த்து திருடம் பயப்படுற மாதிரி பயப்படுறாங்க. இது எல்லாம் வந்து முன்னாடி இருக்கிற 10 பேர் கை தட்டுவோம். எப்படி விஜய் வெத்து சவால் விட்டுட்ருக்காரு, அது மாதிரி வெத்து சவால் தான் இன்னைக்கு இதுவாக போச்சு சார். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சார், கலைஞர் அவர்கள் வந்து அவரோட இலக்கிய நடை அதை வச்சு வந்து தொண்டர்கள் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஓகே, அவர் பின்னாடி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து திரு உதயநிதிக்கு வந்து இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்களே. இவர் வந்து நாளைக்கு திமுக எப்படி வழி நடத்துவார் சார்? கட்சி உடையுமா வாய்ப்பு இருக்கா? திமுகவுக்குள்ள முன்ன ஒரு எல்லாரையும் இணக்கி வைக்கிற ஒரு சக்தியாக இருந்தது வந்து கொள்கை. ஓகே. 2வது கலைஞர். இப்போ அந்த 2மே இல்லை. கொள்கை கேட்குறாங்க, கொள்கையே இல்லை, கொள்கை இல்லாத கூட்டங்கள் தான் வருதுன்றாரு. உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குது, என்ன இதில் இருக்குது, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கூட இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? இந்த பிரச்சனைலாம் அவருக்கு இருக்குது. கொச்சையாக பேசுவது, எதிர்கட்சி தலைவரை அவதூறாக பேசுவதுதான் உங்களுடைய பேச்சு. இவரே ஒரு இளைஞரணி செயலாளராக இருக்கார். இளைஞர்கள் வந்து ஒரு தவறாக வழிநடத்துகிற மாதிரி இல்லையா சார் இவருடைய பேச்சுகள்? இன்றைக்கி வந்து திமுகவுடைய பெரிய பிரச்சனையே இதுதான். இவருடைய இது வந்து நான் தான் சொல்கிறேன்னே, நீங்கள் என்ன அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? உங்களுடைய அறிவு திருவிழாவில் நீங்கள் என்ன அறிவார்ந்த கருத்துக்களை பேசுனீங்க? ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசி வளர்ந்த இயக்கம், 50 தலைவர்கள் பேசின இயக்கம்.
இன்றைக்கி வந்துட்டு என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மேடையில் பேசுறதுக்கு திமுகலே ஆள் இல்லை. வாயை வாடகைக்கு எடுக்கிறீங்க. பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிறவன், அரசியல் விமர்சகர் போர்வையில் இருக்கிறவன், சமூக ஆர்வலர் போர்வையில் இருக்கிறவன், மூத்த பத்திரிகையாளர்கள்னு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துன்னுக்கிறவன், அப்புறம் தீகா, இப்படி ஆட்களை வாடகைக்கு எடுத்து அவர்களை விட்டு பேச விட்றீங்க. திராவிடன்றீங்க. திராவிடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. திராவிடம் என்பது ஒரு சொல்லாடல். அந்த காலத்தில் ஒரு நிலப்பரப்பை குறிக்கிறதுக்காக பிரிச்சது. இன்றைக்கி ஏது திராவிடம்? மொழி மாகாணம் வந்த பிறகு ஏது திராவிடம்? இன்னும் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. திராவிடம்னா இதுதான் திராவிடன்னு எதையாவது சொல்கிறது. ஆனால் வந்து இங்கே எந்த இதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இவர் சொல்கிறாருல்ல, சமஸ்கிருதம் ஒரு செத்துப்போன மொழி. இந்தியாவில் அதிக பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்கு தான் இருக்குது. 20 பல்கலைக்கழகங்கள். அது ஏன்னா வந்து கடந்த 11 வருஷமா பாஜக ஆட்சியில் இருக்காங்க, அவங்க வந்து நிதி ஒதுக்குறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கிடையாது. காங்கிரஸ் காலத்தில் இருந்து உருவாக்கப்பட்டது, 200 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது, 300 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. இப்படி பல பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்காக பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுவதும் 20 இருக்குது. இடதுசாரி ஆளுகின்ற கேரளா உட்பட. தமிழுக்கு எத்தனை இருக்கும் சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்து வேறங்க சார் இருக்குது? தெரியல. வேறு எங்கேயும் கிடையாது. ஆனால் நீங்கள் செத்த மொழியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. தமிழை வாழ வைப்போம், தமிழ்ன்றீங்க. ஒரு அரசாணை கூட தமிழில் கிடையாது. ஆங்கிலத்தில் தான் அரசாணை வருது. உங்களது எங்கள் நீதிமன்றத்தில் கூட உங்களால் குறைந்தபட்சம் வழக்காடு மொழியை தமிழை கொண்டு வர முடியல. ஆனால் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வச்சிருக்கிற அரசாணையை தமிழில் கொண்டு வர முடியல. ஆமாம். தமிழுக்கு பதிலாக தங்கிலீஷ் தான் நீங்கள் எழுதுகிற அளவுக்கு ஜனங்களை உருவாக்கி வச்சுருக்கீங்க. உங்களுடைய பள்ளிகள்லாம் மும்மொழி இருக்குது. ஆனால் அரசு பள்ளிகளில் மும்மொழி கற்றுக்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்து அராஜகமாக முடிவு பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் தமிழுக்கான பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தை கூட எம்ஜிஆர் திறந்து வச்சார். தஞ்சாவூரில் எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் ஆட்சியில் திறந்து வச்சது. இவர்கள் ஆட்சியில் இது வரைக்கும் தமிழுக்காக ஒன்றுமே கிடையாது. செம்மொழி மாநாடு நடத்தினா அதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தமிழ் மாநாடு கூட எம்ஜிஆர் காலத்தில் நடத்துனது அண்ணா காலத்தில். ஆமாம். இவர்கள் பண்ண கூத்துக்கு நடத்த விட முடியான்ட்டாங்க. இவங்க பண்ண இதுக்கு அதுக்கு பதிலாக தான் செம்மொழி மாநாடு நடத்துனாங்க கோயம்புத்தூரில். இப்போ வரைக்கும் ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்த முடியல. திராவிடம் .2லாம் சொல்லிக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் சமஸ்கிருதத்தை பற்றி உங்கள் புரிதல் என்ன? உங்கள் பேரே சமஸ்கிருதம் தான். உதயம், உதயம்னா எழுச்சி, அது நிதினா செல்வம், இந்த மாதிரி உதயநிதி. தயாலு அம்மாள் உங்கள் பாட்டி பேர். தயாளன், தயால குணம், பிறருக்கு இறங்குபவன். தயாநிதி, தயாளம், பிறருக்கு இறங்குபவன். நிதி செல்வம், அது மாதிரி கருணாநிதி, கருணை, நிதி செல்வத்தை கொண்டவன், கருணையான செல்வத்தை கொண்டவன். தட்சிணாமூர்த்தி, அதுவும் இது சமஸ்கிருதம் தான். இந்த மாதிரி சமஸ்கிருதம் கலப்பு இல்லாமல் நீங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் வச்சிருக்க பேர்லாம் ஸ்டாலின் மட்டும் தான் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டாலின் இஸ் சமஸ்கிருத எழுத்து தானே. சுடாலின் போட முடியாதுல்ல. ஆமாம். இசுடாலின்னு போடுவாங்க. தீவிர தமிழ் இசுடாலின். சுடாலின். ஆமாம். சு போட முடியாது. அதுக்கு முன்னாடி தான் போட்டாகணும். அப்போ ரங்கநாதன் போட முடியாது. அரங்கநாதன் தான் போட முடியும். ரவி அந்த மாதிரி. அப்போ நீங்கள் வந்து சுடாலின்னு போடணும், இல்லை இசுடாலின்னு போடணும். இங்கே வந்து ஸ்டாலின்னு போடுறீங்கன்னா இஸ்ஸு வந்து இது சமஸ்கிருத எழுத்து. இஷ்ஷு சமஸ்கிருத வடமொழி. ஆமாம். ஜா வடமொழின்னா என்ன? சமஸ்கிருதம். ஆமாம். ஜா ஷா பக்ஷிராஜன். பக்ஷினா பறவை. பக்ஷிராஜன், ஏ ராஜன், ஹே, அந்த ஹே ஹா, அது எல்லாமே சமஸ்கிருதம். ஆனால் இன்றைக்கி உட்காந்துட்டு செத்த மொழின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் நீங்கள் தமிழ் வந்து ரொம்ப எல்லா மொழியிலுமே சமஸ்கிருத கலப்பு இருக்குது. சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறது மற்ற விஷயங்களை வேணால் நீங்கள் எதிர்க்கலாம். ஆனால் செத்த மொழி அது இதுன்னு ஒரு மொழியை நீங்கள் இழிவுபடுத்த முடியாது. அதான் கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காரு. ஒரு மொழியை இழிவுபடுத்த முடியாதுங்க. அந்த மொழிக்கு உயிர் இருக்குது, அந்த மொழி பேசுகிறாங்க, அந்த மொழிக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்குது. தமிழ் மொழியை பற்றி நீங்கள் பெருமை பேசுங்க, என்னன்னா பேசுங்க. சமஸ்கிருதத்தை திணிக்கிறத எதிர்க்குங்க. ஆனால் செத்த மொழின்னு பேசுறது ஆணவம் தானே. இதை எதிர்த்து இதே மாதிரி தான் வந்து கார்த்தி சிதம்பரம் பேசுகிறார். ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு சார், மெட்ரோ வந்து சென்னையில் இருந்தாலே போதும், மற்ற மாவட்டங்கள்லாம் வேணான்னு ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மெட்ரோ எதுக்குங்க? மெட்ரோ எதுக்கு? பயணிகள் ஈஸியாக பயணிக்கலாம், நேரத்துக்கு போகலாம், கொஞ்சம் நேரத்தை வந்து கம்மி பண்ணலாம், விரைவாக போகிறதுக்கு. ஆமாம், மெட்ரோ சென்னைக்கு அவசியம். அதனால் மெட்ரோ பெருநகரங்களில் மெட்ரோ அவசியம். ஏன்னா பயன்பாடு அதிகம். காரு, பஸ்ஸு, ட்ரெயின். இதை தாண்டி மெட்ரோனா கொஞ்சம் நேரம் மிச்சமாகணும். திருச்சியில் போய் மெட்ரோனா திருச்சிக்கு எதுக்கு மெட்ரோ? நீங்கள் தரையிலேயே அவ்வளோ ஸ்பீடு போயிடலாம். சரி. கூட்ட நெரிசல் அந்த இதெல்லாம் இருக்காது. வாகன நெரிசல் சென்னை மாதிரிலாம் இருக்காது. கோவை
பெரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாலம் கட்டியிருக்காங்க கோவையில். கோவையிலையும் சேலத்துலேயும் அதிமுக ஆட்சியில் அவ்வளோ பாலம் வேறு லெவலில் இருக்குது. போனவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ கோவை சரி நீங்கள் கட்டுறீங்க. மெட்ரோவில் வந்து தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. மெட்ரோ எது கீழே வருது? ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் வரும் சார். நகர்ப்புற வீட்டு வசதி மேம்பாட்டுத்துறைக்கு மத்திய ஹவுசிங் டிபார்ட்மெண்ட். ஆனால் அது ரயில்வே துறைன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரயில்வே துறை வராது. இங்கேயும் நகர்ப்புற வீட்டு வளர்ச்சித்துறை. ஆமாம். அந்த மெட்ரோ பிரிவின் கீழே சித்திக்னு அவர் தான் ஐஏஎஸ் இருக்கார். ஓகே. யார்? தமிழ்நாடு ஐஏஎஸ் கேட்டுருவேன். சித்திக். ஓகே. நிதித்துறை செயலர் இருக்கார்ல, ஆமாம், உதயச்சந்திரன், ஆமாம், அவர் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடுவார். ஓகே. கோபால்னு ஒரு ஐஏஎஸ் இருக்கார். காக்கர்லா உஷான்னு ஒரு ஐஏஎஸ். 4 ஐஏஎஸ் ப்ளஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த டெக்னிக்கலாக இருக்கிற டைரக்டர்கள், அவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் டீம், தமிழ்நாட்டுக்கான ப்ராஜெக்ட் டீம். ஓகே. இந்த டீமு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் மத்திய அரசுக்கு. 2 சிட்டிக்கு எப்படி கொடுக்கணும்? 2011 சென்சஸ்ஸு. ஓகே. இப்போ 2025 14 வருஷம் ஆயிடுச்சு. சென்சஸ் நடுவில் எடுக்கலை. அப்போது சென்சஸ் எடுக்காமலேயே இன்றைக்கி மக்கள் தொகைக்கான பட்டியலை இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கொண்டு வரத்துக்கு அவங்கள்ட்ட 1000 வழிமுறைகள் இருக்குது. ஓகே. அதெல்லாம் அதன் பேஸ் பண்ணி இன்றைக்கி 75 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. அதை தான் அவங்க சொன்னாங்க. 2017 மெட்ரோ பாலிசி வச்சு நீங்கள் கொடுத்துருக்கலாமே அப்படின்றாங்க. 25 24 தேர்தல் இன்னும் பல வகைகள் இருக்குது எடுக்கிறதுக்கு. ஒரு 7-8 முறைகள் இருக்குது. ஆமாம். அதெல்லாம் வச்சு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கலாம். 2வது மெட்ரோ ரயிலுக்கான தேவை. அதுதான் கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு. நீங்கள் போகிற தூரம் இருக்குல்ல, ஆட்டோவில் போனீங்கன்னா 30 நிமிஷம், மெட்ரோ ஆட்டோவில் போனால் 32 நிமிஷம், மெட்ரோவில் போனால் 30 நிமிஷம்னா பெரிய வித்தியாசம். பஸ்ஸு இதெல்லாம் பெரிய வித்தியாசம்னா ஜனங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஓகே. அப்போ தேவை அங்கே குறையுது. 3வது மெட்ரோக்கான ப்ராஜெக்ட்டுக்கான ரூட் இருக்குல்ல, நீங்கள் இப்போ சென்னையிலலாம் போட்டிங்கன்னா, இப்போ மவுண்ட் ரோடு அண்ணா சாலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெட்ரோ ஒர்க்கு நடக்குது. எவ்வளோ பெரிய இது, 100 அடி இருக்கும் அங்கெல்லாம். ஆமாம். ஆனால் சுருங்கி போய் 2 சைடு வாகன நெரிசலோட மெட்ரோ ஒர்க்குனால பாதிப்பு இருக்குது. கண்டிப்பாக. இன்னொன்று டைவர்ஷன் பண்ணலாம். இப்போ டைவர்ட் பண்ணிட்டாங்க. டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் முடிஞ்சாதான் இதாகும். சில இடங்களில் அண்டர் கிரவுண்டு போவோம், சில இடங்களில் பில்லர் கட்டி மேலே போகும். அப்போது அண்டர் கிரவுண்டு போகிறதுக்கு அந்த பைப்புடைய விட்த்து, அந்த டயா 12 மீட்ரு. சரி. 12 மீட்டர்னா 36 அடி. 36 அடி தொலை போட்டு போகணுன்னா போரிங்க உங்களுக்கு மேலே அந்த அளவுக்கு அகலம், ரோடு அகலம் இருக்கணும். ஓகே. பில்டிங் எதுவும் அது மேலே இருக்கக்கூடாது. ஆமாம். அப்போ தான் பில்டிங் எல்லாம் பாதிக்காது. கரெக்ட். இவங்க 15 அடி 20 அடி சாலையை கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இல்லாத பைத்தியார்த்தம் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ கலைஞரோ ஜெயலலிதாவோ இருந்தால் இந்த டீமை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, நான் வந்து சேர்மனு. ஓகே. நீங்கள் நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், நான் சேர்மனு. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு எம்டியாக இருக்கீங்க. ஒரு டெண்டர் போடுறோம், 10 கம்பெனி மோதுது. உங்கள்கிட்ட நான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். டெண்டர் போடுங்க, கரெக்டான இது பண்ணுங்கள், கோட் பண்ணுங்கள். ஆமாம். நீங்கள் அதில் அந்த கம்பெனி இவ்வளோ கொடுப்பான், அந்த கம்பெனி இவ்வளோ கொடுப்பான், நம்ம ப்ராஜெக்ட் என்ன ஸ்பெஷலு ப்ளஸ் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த ரிப்போர்ட் தயாரித்து கொடுக்க முடியும். கண்டிப்பாக. அவன் என்ன கோட்னு கூட தெரிஞ்சுக்கிட்டு அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ஸ்பை வச்சு உள்ள ஆளை பிடிக்குது எல்லாம். மிஸ்டர் பாரத் படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணோம். ஆனால் நீங்கள் மொக்க ப்ராஜெக்ட் போட்டு உங்களை ஆரம்ப நிலையிலே ரிஜெக்ட் பண்ணால், நான் வந்து அந்த கம்பெனியை பார்த்து, யோ உனக்கு அறிவு இருக்குதா, என் கம்பெனியை திட்டமிட்டு எப்போ பார்த்தாலும் நீ வஞ்சிக்கிறியன்னு சொன்னால், நீங்கள் சரியில்லை, என்கிட்ட வேலை செய்கிற ஆள் நீங்கள் சரியில்லை, உங்களை கூப்பிடணும். என்னையா ப்ராஜெக்ட் போட்ட, என்ன பண்ண நீ, உனக்கு அறிவு இல்லை உனக்கு அப்படின்னு நான் இது பண்ணணும். ஆனால் நான் வந்து வசதியாக நீங்களே என்கிட்ட சொல்கிறீங்க, சார் வஞ்சிக்கிறாங்க சார் நம்மளை அப்படி இப்படின்னு. உனக்கு அறிவு இல்லை, அதை ஒத்துக்கோ அப்படின்னு நான் திட்டணும். ஜெயலலிதா தான் திட்டுவாங்க, கருணாநிதி தான் திட்டுவார். இவர் உடனே தலைவர் அப்படி அறிக்கை விடனா உடனே அறிக்கை விட்டுருவாரு. அந்த திமுக சேர்ந்த ஒரு ராஜீவ்காந்தின்ற ஒரு சொன்னார், 63,000 கோடி கொடுத்தாங்க. சொந்த காசு கொடுத்தாருன்றாரு. சொந்த காசு அந்த அளவுக்கு தான். பாவம் அவர் சீமான் கட்சியிலேருந்து வேற வந்தார். என்ன ட்ரைனிங் கொடுத்து அமிச்சாங்க தெரியல. அப்போ இங்கே வந்தால் உள்ள மூலையும் போயிடும். அறிவு திருவிழா நடத்துகிறவங்க இதை விட 63,000 கோடி எந்த மாநிலத்துக்கும் கொடுக்காத அளவு கொடுத்துருக்காங்க. அதான் மினிஸ்டர் அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் மட்டும் விளம்பரம் படுத்தலை, நாங்கள் விளம்பரம் படுத்தியிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே இவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலைலாம் பண்ணுவாங்க. சார் அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம், அந்த பஸ்ஸை கூட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இப்படி வந்து தொடர்ந்து மத்திய அரசு கொடுக்குற நலத்திட்டங்களை வந்து அரசியலுக்காக இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அரசியலை சார்ந்தே இயங்குறது. இப்போ சார் எடுத்துங்க, பைத்தியகாரத்தனமாக ராகுல் காந்தி பீகாரில் தூக்கிட்டு சாரை தூக்கிட்டு சுற்றினார். அது காரணம் என்ன? ராகுல் காந்திக்கு இந்த அரசியல் தெரியாது, மண் சார்ந்த அரசியல் தெரியாது, லோக்கல் அரசியல். தமிழகம் வந்து இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மண் சார்ந்த அரசியல் இருக்குது. பீகார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. அதில் பெரும்பங்கு நிதிஷ்குமாருக்கு இருக்குது. ஓகே. அங்கே பெண்கள் நிலைமை படுமோசம். அவர்கள் நிலையை மேம்படுத்தி பொருளாதார ரீதியாக அவர்களை உயர்த்துவதற்கு
அவர்கள்ட்ட ஒவ்வொரு வகையிலும் மகளிர் சுய குழு மாதிரி சகோதரின்னு ஏதோ ஒரு இது இருக்குது குழு. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் அவங்கள இது மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் கொண்டு வந்திருக்காரு. மது பெரிய சீரழிக்கிறதுவாக இருக்கிறதுனால மது விலக்கு அங்கே அமலாக இருக்குது. 5 வருஷம் ரவுடிசம் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரவுடிசத்தை சுத்தமாக குறைச்சி துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிச்சு நீங்கள் தேர்தல்னால பீகாரில் பூத் கேப்சூர்லேருந்து எல்லாம் நடக்கும். இந்த தடவை ஒரு சின்ன சம்பவம் கூட நடக்கலை. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான மாநிலமாக மாற்றிருக்காரு. இவ்வளோ பண்ணுறாங்க. இவர் இங்கே அங்கே போயிட்டு ஓட் ஷோர்னா நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ராகுல் காந்தி சொன்னதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஓட்டு தொடர்ந்து அவர் என்ன காட்டிட்டு இருக்காருன்னா இந்த ஸ்டேட்ல வந்து இவ்வளவு ஓட்டு திருட்டு நடந்திருக்கு. அது ஓட்டு திருட்டுனா என்ன? உள்ள வந்து எப்படி சொல்றாங்க, இவங்களோட வாக்கெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. அதான் எப்படி எடுக்க முடியும்? அது வந்து ஓடிபி மூலியமா இல்லாம நிறைய பேர் வேற ஏதோ நம்பர்ல வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுல வச்சிருக்காங்க. கர்நாடகால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பெருசா புகார் கொடுத்துருப்பாங்கல்ல. ஆமா கொடுத்துருவாங்க. ஆனா அதை பத்தி பெருசா நியூஸ் எதுவும் வரல. அதை தான் சொல்றேன். அப்ப நீங்க சொல்றது வளரல. இன்னொன்னு என்ன சொல்றாரு, ஒரே வீட்டுல 100 பேர் 50 பேருன்றாரு. தாம்பரத்திலே இருக்கு. தாம்பரத்துல இருக்குது. அது போய் ஒருத்தர் வந்து பயங்கரமா அந்த வட்டச்சலை தடுக்கிறார். நீங்க யாரு? நான் உங்க ஆபீஸ்ல பேசுறேன். எந்த அளவுக்கு திமிரு பாருங்க. அந்த ரிப்போர்ட் பிடிச்சிட்டு எந்த ஆபீஸ்ல சார்? எல்லா சேனல் பேரையும் சொல்லிட்டேன். எந்த சேனல் ஆஃபீஸுக்கு பேச சொல்கிறீங்கன்னா ஓடுறாப்பில். இதுதான் இன்றைக்கி நிலமை. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஓட்டுகளை சேர்த்து வச்சுருக்குது இவங்க. அதனால தான் எஸ்ஐஆரை பார்த்து இங்கே பதறாங்க. ஓகே, நீங்கள் அவர் ஓட் ஷோருன்றார் ராகுல் காந்தி. என்னன்னு கேட்டால் ஒரே வீட்டில் 50 பேர் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் 50 பேர் இருந்தால் அது ஏன் அப்படி இருக்கான்றத சொல்கிறது இல்லை. ஏன் இருக்கிறாங்களோ எப்படியோ 50 பேர் இருக்காங்கல்ல, அந்த 50 பேரை யார் கண்டறிஞ்சு நீக்க முடியும்? தேர்தல் ஆணையம். கிரைம் போலீஸா? இல்லை, தேர்தல் ஆணையம் தானே பண்ண முடியும். இப்போ தேர்தல் ஆணையம் அந்த வேலை தானே எஸ்ஐஆர். இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் இருக்கும். 50 பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு ஓட்டு போட்டு வச்சுருந்தாங்கன்னா, அவங்க வந்து பிஎல்ஓ உங்கள்கிட்ட ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா, உங்கள்கிட்ட தேவராஜன் உங்கள் இதை கொடுங்க, கார்டு கொடுங்க, பேக்கில் ஸ்கேன் பண்ணி இத்தனை நம்பர் இருந்தாங்க உங்கள் ஃபார்மு, 2 ஃபார்மு, உங்கள் அப்பா கார்டை வாங்கி ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க. அதான் எல்லாம் 5 பேர்னா 10 ஃபார்ம், ஆளுக்கு 2 ஃபார்ம். அந்த ஃபார்மில் உங்கள் பேர் தான் இருக்கும். ஆமாம், உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கும். வெத்து ஃபார்ம் கொடுக்கல. ஆமாம், அதை நீங்கள் உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணி திருப்பி கொடுக்குறீங்க. அதில் கூடுதலாக நீங்கள் சேர்க்கறது செல்ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர். அவ்வளோதான். முடிஞ்சிச்சா? இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம். மீதி 45 பேர் இல்லைன்னு தானே போடுவாங்க. தம்பி தேவராஜன் 50 பேர்னு போட்டுக்குது, மீதி 45 பேர் எங்கப்பானா? சார் ஆதியிலேருந்து நாங்கள் 5 பேர் தான் சார் இருக்கோம். வேறு இந்த நம்பர் அந்த நம்பர் வேறு எதாவது இருக்கா? இதே தான் சார் அந்த நம்பர். பக்கத்தில் போனால் இது 23னா பக்கத்தில் 22 சார், அந்த சைடு 24, 23 இது 1 தான் சார். 50 பேர் போட்டிருக்க தம்பி, 5 பேர் இருக்கிறோம், மீதி 45 பேரை கண்டுபிடிச்சி நீங்களே கொடுத்துக்குங்க. அப்போ என்ன பண்ணுவான்? 45 அடிப்பான். இப்போ இவங்க என்ன பண்ணுறது? பிஎல்ஓ ஃபார்மெல்லாம் இவங்க பிடிங்கி வச்சுக்கிறது. ஏடிஎம்கேலாம் அவங்க ஃபார்மே கொடுக்குறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆன்லைன்லேயே நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணலான்ற மாதிரி மெத்தடை கொண்டு வந்தாங்க. என்ன அதில் பிரச்சனைனா, உங்கள் ஆதாரை கொண்டு போய் நீங்கள் அங்கே ஃபெச் பண்ணுறீங்கன்னா, ஆதாரில் ஒரு இப்போ அப்துல் முத்தலீஃப் அப்படின்னா அங்கே வெறும் அப்துல் முத்தலீஃப் இருந்தால் இதாக ஃபெச் ஆகும். இந்த பிரச்சனை இருக்குது. அந்த டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் மாறணும் தான் ஆகாது. அங்கே பேரில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், மிஸ்மேட்ச் ஆகும். அந்த பிரச்சனை ஆச்சுன்னா அங்கே வேலை செய்யாது. இங்கே டைரெக்டாக நம்ம கொடுத்துடலாம், ஃபில் பண்ணி கொடுத்துடலாம், அவ்வளோதான். இவங்களை மிரட்டுறது. பிஎல்ஓ தற்கொலை பண்ணி கொள்கிறார்களா? ஐயோ உங்களுக்கு இது தெரியும் இல்லையா? குஜராத்தில் இத்தனை பேர். அதுன்னு தமிழ்நாட்டில் அந்த லேடி வேலைச்சேரில் சார் அசிங்கமாக கேட்குறேன் சார், செத்துடலாம் போல இருக்குது சார். அந்த அம்மா பேசுறது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நான் பார்க்குற பெரும்பாலான இடங்களில் டிஎம்ஏ காரங்கள்ட்ட தான் அந்த ஃபார்ம் இருக்குது. அதே எப்படி அவங்கள்ட்ட போகுது? அப்போ பிஎல்ஓட்டு வந்து மிரட்டி தானே பிடுங்குறீங்க. ஒருத்தவங்க செத்தே போயிட்டாங்க சார், ஆனால் குடும்ப பிரச்சனைனால செத்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு என்னவாங்க நீங்கள் அந்த செத்துறது? ஐயோ அனிதாக்கு பிறகு எவ்வளோ பேர் நீட்டில் நீங்கள் மாறுதல் பண்ணீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணுறீங்க, பொறுமையாக இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் 1 வருஷம் இருக்குது அவ்வளோ டைம் அப்போ பண்ணிக்கோங்க. அவங்க பிரச்சனைங்க. நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு? இது இப்போ தான் பண்ணோம் அப்போ தான் நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு? சரி, அது ஒரு வாதம் தானே. அப்புறம் ஏன் இல்லாதெல்லாம் புழுவுறீங்க? குடியுரிமையை பறிப்பாங்க. பல முஸ்லீம்கள் மத்தியில் என்ன ஆனந்தமாக இருக்குது? ஓட்டை பறிச்சுட்டு கொண்டு போய் வெளிநாட்டில் விட்ருவாங்க. வெளிநாட்டுக்காரனா பைத்தியக்காரனா? ஏப்பா என்னப்பா கப்பல் வருதா? எத்தனை பேர்ப்பா? சார் 300 பேர். எங்கேருந்து வந்துக்கிறாங்க? சேப்பாக்கம் தொகுதியிலேருந்து சார். அப்படியா? சரி, இங்கே இறக்கிட்டு போப்பா. அப்புறம் வேறு என்ன வருது சார்? இது வில்லிவாக்கம் தொகுதியிலேருந்து ஒரு 800 பேர் கொண்டு வரோம் சார். சரி, அதை வந்து இந்த சிட்டியில் இருக்குப்பான்னா பைத்தியக்காரன்லாம் அவனுங்க. உனக்கு இருக்கிற மாதிரி இமிக்ரேஷன் அவனுக்கு இருக்கும்ல. ஒரு ஆளை கொண்டு போய் இறக்க முடியுமா? பேசுகிறாருங்க கே பாலகிருஷ்ணன். குடியுரிமை அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருவாங்களாம். இங்கே ஒரு முகாமை கட்டி இங்கேயே வச்சுக்குவாங்களாம். இங்கே வந்து எத்தனை பேர்ப்பா முகாம்? 50,000 பேர். சரி ரைட்டு, கட்டுப்பா பெருசா. சாப்பாடு, தங்குற இடம், கழிவறை, 3 வேளை சாப்பாடு. 1000 ரூபா கொடுக்கறதுக்கே எங்கள் நாக்கு தள்ளுது. மகளிர் உரிமை தேவை. இதில் முகாம் வைக்கிறாங்க.
சரி வைக்க முடியுமா? அரசியலமைப்பு சட்டத்தில் வைக்க முடியுமா? உங்கள் ஓட்டை பறிக்க முடியுமா? உங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு யாரையாவது சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் அப்பா இருக்காரு, இதையும் தாண்டி தாண்டி எப்படி போக முடியும்? ஒன்றும் எப்படியும் 50 வருஷம் இருந்துட்டீங்க, உங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்தியன் தானே நீங்கள். கண்டிப்பா இதில் எப்படி குடியுரிமை இல்லைன்னு சொல்ல முடியும்? தாத்தா அதுக்கு கேட்குறாங்க. யார் இவர்? யார்? நம்ம சண்முகம். எங்கள் அப்பா அம்மா பிறப்பு சான்றிதழ் கேட்குறாங்க. பிறப்பு சான்றிதழ் கான்செப்டே 90களுக்கு மேலே தான் வந்தது, 80களுக்கு மேலே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குறது தான் டேட்டு. ஆமாம், இப்படி கை வச்சு ஒட்டுது சேர்த்துக்க போ, 1ஆம் கிளாஸ். எல்கேஜி யூகேஜி அந்த சிஸ்டம்லாம் அப்போ கிடையாது. அப்போ கிடையாது. நேராக 1ஆம் கிளாஸ் சேர்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் அது போட்டுங்க. அது ஏதோ ஒரு டேட் ஆவணியில் பிறந்தான்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் ஆவணி 12. அது 12 இந்த வருஷம் அப்படின்னு. இப்படி தான் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் இந்த பிறப்புலாம் பதிவு பண்ணுறது இந்த இது ப்ராப்பராக வந்துச்சு. அப்போ மற்றதெல்லாம் எனக்கே ஒரு வருஷம் குறைச்சி போட்டிருப்பாங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம். என்னுடைய வயசு ஒரு வருஷம் கூடி பிறந்தது, குறைச்சி போட்டிருப்பாங்க. என்ன ஸ்கூலில் சேர்க்கணும், எங்கள் அண்ணன் படிக்கிறாப்புல என்னையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு முன்கூட்டியே சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு வருஷம் பின்னாடி போட்டுருவாங்க. இது இவ்வளோ லைசன்ஸ் எடுக்க போகும்போது அப்போல்லாம் 14 வயசு 15 வயசில் கூட எனக்கு என்னென்னு ஆர்டிஓவில் போய் எடுத்துக்கலாம். அப்போ அவங்க பார்த்து என்ன போடலாம், ஒரு 5 வருஷம் பின்னாடி போட்டுக்கலாமா, அப்படி போட்டு என் லைசன்ஸில் இருக்குது. 5 வயசு கம்மி பண்ணி ஏன்னா 14 வயசில் சட்டை மேலே சட்டை போட்டு போய் அந்த டைமில் எடுத்தோம் லைசன்ஸ். நான் 14 வயசுலேயே வண்டி ஓட்டுவேன். அப்போ போய் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் லைசன்ஸில் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு எப்படி இந்த இத்தனை வருஷத்துனா அந்த வயசு சர்டிஃபிகேட் கொடுங்க, நீங்கள் இந்த வயசில் தான் பிறந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுங்க. 18 வயசு. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் கொடுத்து மாத்திரை ஏற்பாடெல்லாம் பண்ணதுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்தது. அப்போது அது வந்து அயோக்கியத்தனம் தானே, அந்த 4-5 வருஷம் கம்மி பண்ணி போடுறது. அப்போ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருந்தது. எனக்கு என்னென்ன எழுதிக்கிறது தானே. இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு உங்கள் அப்பா லெவலில் கொண்டு வரலாம். இதில் குடியுரிமையை பறிக்கணுன்றது எங்கேயுமே இது கிடையாது. இவர்களாக இதான் சொல்கிறாங்க, அரசியலுக்காக வஞ்சிக்கிறது. மெட்ரோவில் கொடுக்கல தப்பு வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் மெட்ரோலாம் தேவையே இல்லைங்க, திருச்சிக்கு இந்த நகரம் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு. அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுவீங்க அதுக்கு? ஹைதராபாத் சென்னை புல்லட் ரயில் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணி இந்த அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து நல்லா கையகப்படுத்துறது மற்றெல்லாம் பண்ணி தரணும். வஞ்சிக்கிறதா இருந்தால் இன்றைக்கி ஏன் கொடுக்க போகிறாங்க? ஏகப்பட்ட வந்தே பாரத் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. வந்தே பாரத் ட்ரெயின் அதிகமாக அங்கே ஓடிட்டு இருக்குது. இப்போ கூட ஒன்று நான் ராமேஸ்வரத்தில் வந்து சிவகங்கை அது வழியாக ஒரு வந்தே பாரத் வந்துருக்கு. ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.